ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாடி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் 51 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜர்தோசியில் லோடிங் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஷுகர் பீட்டில் லோடிங் பார்த்தோம். எல்லாமே டிட்டோ நம்ம பீட்ஸில் பண்ணது எல்லாத்தையுமே ஜர்தோசியில் பண்ண போகிறோம். லோடிங் தான் மேம். அங்கே வந்து பீட்ஸ் வச்சு பண்ணோம் அப்படின்னா இங்கே ஜர்தோசி வச்சு பண்ண போகிறோம். இதில் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பண்ண மாதிரி ஜர்தோசி எலாங்கேட் பண்ண தேவையில்லை, நார்மலாக வச்சு தான் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குற ஒரே மெசேஜ் வந்து சாரி ப்ரீ பில்டிங்க்கு எப்போ வேணால் அமௌண்ட் அனுப்பலாமான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ மட்டும் தான் சென்ட் பண்ணுவீங்களா, அவங்களோட டவுட்ஸ்லாம் கேட்கக்கூடாதான்னு கேட்குறீங்க மேம். ஒன் டே ஜூம் மீட்டில் லைவ் கிளாஸஸ் இருக்கும் மேம். அப்போயே நீங்கள் எவ்வளோ டவுட்ஸ் வேணால் கேட்டுக்கலாம் மேம். ஏன்னா கிளாஸ் எடுத்துகிட்டே உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் வரும், அதை கேட்டுக்கலாம் மேம். அப்புறம் ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ ப்ரொவைட் பண்ணிடுவேன். இன்கேஸ் அதுக்கடுத்து ரெக்கார்ட் வீடியோ பார்த்துட்டு எனக்கு டவுட்ஸ் வருது, இல்லை அயன் பண்ணும்போது பாக்ஸ் போல் பண்ணும்போது எனக்கு டவுட்ஸ் வருதுன்னா அப்படின்னா எப்பவும் போல் நீங்கள் என்கிட்ட எப்போனாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் மேம். லைஃப் லாங் நீங்கள் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டுக்கலாம் மேம். அதுக்கு பேமெண்ட் எவ்வளோ நிறைய பேர் கேட்குறீங்க மேம். இதே மாதிரி 100 ரூபாய் மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஒன்று அவ்வளோதான் மேம். இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எப்பவும் போல் மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மேம். நான் கிளாஸ் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக சென்ட் பண்ணி விடுறேன். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசியோட லோடிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம லோடிங் பண்ணால் என்னம்மா பண்ணுவோம், லோடிங் ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே என்னம்மா பண்ணுவோம், சைடில் 2 லைன் போடுவோம். எதுக்காகனா அதில் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப தள்ளி கிடையாது மேம், ஜஸ்ட் இதில் தள்ளி. நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணனால கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் மேம். இது ஆல்ரெடி நான் வந்து கட் பீட்டில் போட்டது, அதில் பாதியிலேருந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எப்போவும் என்னம்மா பண்ணணும், எடுத்ததை நிறையா பேர் லோடிங்கில் பண்ணுற ஒரே தப்பு நேராக போடுறீங்க மேம். இப்போ இதுதான் ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க. எனக்கு நான் ஃபுல் லோடிங் ரோப்பு இதுதான் என்னோடய ஸ்டார்டிங். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். எடுத்தோடனே இங்கே நூலை இங்கேருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அடியிலேருந்து நூலை எடுத்து எப்பயும் போல் ஒரு நாட் போடுறேன்னா, இப்போ இதான் மேம் என்னோடய லைனு நான் எடுத்திருக்கேன். ஜர்தோசியை வந்து இப்போ நமக்கு லோடிங்க்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மேம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எடுத்து மடக்கிட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவையான ஜர்தோசிலாம் கட் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்களேன். நான் எடுக்கும்போது இப்போ ஒரு ஜர்தோசி எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து வைக்கும்போது இப்படி அம்மா வைக்கிறேன். நல்லா பாருங்களேன், இப்படி நேருக்கு நேராக வைக்கிறேன் கிடையாது. எடுக்கும் போதே நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்களேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கிராஸில் வைக்கணும் மேம். எதுக்கு அப்படின்னா லோடிங்கை பொறுத்தளவு எந்த அளவுக்கு நீங்கள் கிராஸில் கொடுக்குறீங்களோ அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி எடுத்துருச்சு அப்படின்னா திருப்பி ஜர்தோசியை உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இழுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கிராஸ் வைஸில் இருக்கணும். நிறையா பேர் சூப்பராக போடுறீங்க மேம், ஆனால் பண்ணுற ஒரே தப்பு நேராக போடுறீங்க. அப்படி போடவே கூடாது. என்னோடய கோடு இங்கே இருக்குது, ஆனால் நான் போட்டிருக்கிறது எப்படி இருக்குது, இப்படி இருக்கணும் மேம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இதை வந்து இந்த கோட்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் வச்சு நூலை எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த ஜர்தோசியை உள்ளே கொண்டு போகணும். கொண்டு வந்துட்டு நல்லா தள்ளிட்டு இங்கே நோக்கில் வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஜர்தோசியை உங்கள் லைனுக்கு தேவையான அளவு மட்டும் வெட்டி வச்சுக்கோங்க மேம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்படி இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நீடில் எவ்வளோ மிச்சம் இருக்குது, இவ்வளோதான் எனக்கு மிச்சம் இருக்கணும். ஸோ இந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, சப்போஸ் எடுக்கும்போது ஒரு ஜர்தோசி பெருசாக வந்தால் கூட அந்த அளவு கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், இங்கே கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மேலே போய் கோட்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு. கரெக்டாக மேம். இப்போ அடுத்த ஜர்தோசி எடுத்துடுறேன் நான். இங்கே வச்சுட்டு கரெக்டாக இருக்குது, எனக்கு அளவு கரெக்டாக இருக்குது. தள்ளிட்டு கோட்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு. ஆப்போசிட்டில் கொண்டு போய் கோட்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு. ஜர்தோசி இந்த இதில் பொறுத்தளவு கஷ்டம் என்ன அப்படின்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணுறது தான் மேம். ஏன்னா கட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான். இங்கே பாருங்களேன், நான் எடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக இந்த நீடில் வரைக்கும் தான் எடுத்திருந்தேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி வச்சுட்டு தள்ளிட்டு ஒன்றுமே கிடையாது. இங்கே நான் ஒரு ஸ்டிச்சு, திரும்ப கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அப்படியே ஆப்போசிட் சைடு போய் கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு. இப்போ எல்லாருமே கோடு போட்டு போட ஆரம்பிச்சிட்டிங்க மேம், அது ஓகே. நிறைய பேர் நேராக போடுறீங்க மேம், அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க சரிங்களா. ஏன்னா ப்ளவுஸில் நெக்கில் போடும்போது நேராக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்காது. ஆரி ஒர்க்கை பொறுத்தளவு எல்லா டிசைனுமே நம்ம கிராஸ் வைஸில் போடும்போது தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா தள்ளிட்டு இங்கே நோக்கில் ஒரு ஸ்டிச்சு, இங்கே நோக்கில் ஒரு ஸ்டிச்சு. இப்போ இங்கே நோக்கில் நாட் போட்டு எடுத்துடுறேன். இப்போ இதே மாதிரி போட்டு முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் கேப் இருக்கலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த அளவு ஈக்குவல் இல்லை. அப்போ இதை விட கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி இங்கே வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜர்தோசி எடுத்து இதை விட கொஞ்சம் மட்டும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அந்த இடத்துக்கு ஈக்குவலாக இருக்கும்.
இப்போ நான் 3 ஜர்தோசியை கட் பண்ணிட்டேன் மேம். இங்கே பாருங்களேன், நீடில் போட்டது இங்கே இருக்கும் நமக்கு நார்மலாக. இது என்ன நீடில் போட்டது இங்கே இருக்குமா, இதை விட கொஞ்சம் உள்ளே கட் பண்ணி எடுத்துக்கனா இங்கே பாருங்கள், இந்த லைனில் வச்சு எப்பவும் போல் தள்ளிட்டு இங்கே எனக்குள்ளே வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே எனக்குள்ளே ஒரு நாட் போட்டு திரும்ப இந்த பக்கம் போனால் இங்கே எனக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இடத்த நான் கிராஸில் முடிக்கணும்ல மேம், அவனுக்காக நாட் போட்டுட்டு இழுத்துட்டு அடுத்த ஜர்தோசி எடுக்கிறேன். அட்வான்ஸ் மெட்டீரியலில் கட்டர் எல்லாருக்குமே இருந்திருக்கும் மேம். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜர்தோசியை பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்குள்ள ஒரு நாட்டு இப்போ எனக்கு இங்கனக்குள்ளே வேணும்ல மேம், அதுக்காக இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு குட்டியாக தான் எனக்கு தேவைப்படுது, அதனால் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு அவ்வளோதான். இன்னும் எனக்கு ஒன்று மட்டும் வச்சா போதும். வச்சுட்டு இழுத்துட்டு இந்த குட்டி ஜர்தோசி எடுத்து அவ்வளோதான். நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டேன். இது வந்து ப்ளவுஸ் நம்ம மடக்குவோம், நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம், அங்கே தான் போகும். ஸோ அங்கேனக்குள்ளே குட்டி குட்டியாக இருந்தால் ஒன்றும் தேவை, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது போயிடும். நீங்கள் இதை மட்டும் ஈக்குவலாக கட் பண்ணி வச்சு அடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எப்போவும் போல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம். இதை பொறுத்தவரை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த லோடிங் ரோப் வச்சு அதுக்கு ஈக்குவலாக கட் பண்ணுறது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஈக்குவலாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம் மேம். நம்ம சுகர் பீடை லோட் பண்ணுறதை விட இது ஈஸி. ஏன்னா சுகர் பீடாவது ஒன்றா எடுக்கணும், இது வந்து ஒரே கம்பிக்குள்ள வச்சோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் மேம். எப்பவும் போல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மேம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.